வணக்கம். காதலர்களுக்குள்ள சண்டை வந்தா அது பிரிவுல தான் முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல் சில சண்டைகள் காதலை இன்னும் வலுப்படுத்தும் ஒரு கலைன்னு சொல்லுது. ஆச்சரியமா இருக்கா? வாங்க இந்த காதல் சண்டைகளோட கலைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சண்டைனாலே நமக்கு என்ன தோணும்? கோவம், அழகை, டென்ஷன் இதெல்லாம் தானே? ஆனா இந்த கேள்விய பாருங்க. ஒரு சண்டை உண்மையிலே ரெண்டு பேரை இன்னும் நெருக்கமாக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்துக்கும் அடித்தளம். நம்மள நிறைய பேரு சண்டை வந்தாலே ஐயோ உறவுல விரிசல் வந்துருச்சுன்னு தான் நினைப்போம். ஆனா ஒருவேளை சில செல்ல சண்டைகள் அன்பை காட்டுறதுக்கான ஒரு வழியா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த வித்தியாசமான ஆனா ரொம்ப அழகான ஒரு ஐடியாவை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த காதலோட சீக்ரெட் லாங்குவேஜ நம்ம எங்க கத்துக்க போறோம் தெரியுமா? வேற எங்கேயும் இல்ல. நம்மளோட காலத்தால் அழியாத பொக்கிஷம் பழந்தமிழ் தலைசிறந்த படைப்பான திருக்குறள்ல இருந்துதான். நாம இன்னைக்கு பேச போற முக்கியமான வார்த்தை புலவி. அப்படின்னா என்ன? இது நிஜமான கோபம் கிடையாதுங்க. சொல்லப்போனா இது ஒரு ஸ்வீட்டான ஊடல். நம்ம பார்ட்னரோட கவனத்தை டெஸ்ட் பண்றதுக்கும் அன்பை இன்னும் ஆழமாக்குறதுக்கும் பண்ற ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி. ஓகே, இந்த புலவி அதாவது இந்த செல்லச்சண்டை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல இருந்து தான் இது பொறி தட்டும். இந்த குரலை பாருங்களேன். நான் ஒரே ஒரு பூ வச்சேன், அதுக்கு அவ கோபப்பட்டு யாருக்காக இந்த அலங்காரம் அப்படின்னு கேட்டான்னு சொல்றாரு. சும்மா ஒரு பூ வச்சதுக்கு இவ்ளோ பெரிய சண்டையா? ஆனா இங்க விஷயம் அது இல்ல. அப்போ அவ நடிக்கிறாளா? ஆமா, ஒரு விதத்துல அப்படிதான். அந்த கோபத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் அவ்வளோ கவனமா பாக்கறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான். இதுதாங்க புலவியோட அழகே. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த செல்ல சண்டைகள்ல நடக்கிற ஒரு வார்த்தை போர். இதுல இருக்கிற லாஜிக்கே தனிதான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ இத கேளுங்க. நான் எல்லாரையும் விட உன்னதான் அதிகமா நேசிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இத விட ஒரு சூப்பரான காம்ப்ளிமெண்ட் இருக்க முடியுமா? ஆனா இத கேட்டதும் அவங்களுக்கு ஊடல் வந்துருச்சு. ஏன்? இங்க பாருங்க, அவரோட பார்வையில அது ஒரு பெரிய பாராட்டு. நீதான் எனக்கு நம்பர் 1ன்னு சொல்றாரு. ஆனா அவளோட லாஜிக் எப்படி வேலை செய்து பாருங்க. எல்லாரையும் விட அதிகமாவா? அப்போ அந்த எல்லாரும் யாரு? ஒரு லிஸ்ட் போடுங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த வார்த்தை விளையாட்டு. இன்னொரு உதாரணம் பாருங்க. இந்த ஜென்மத்துல நாம பிரியவே மாட்டோம்னு அவர் சத்தியம் பண்றாரு. ஆனா அவங்க கண்ணுல தண்ணி வந்துருது. என்ன ஒரு ட்விஸ்ட்! அவரோட வாக்குறுதி இந்த ஜென்மத்துல நாம ஒன்னா இருப்போங்கிறது. ஆனா அவளோட மனசுல என்ன ஓடுது தெரியுமா? ஓ, அப்போ அடுத்த ஜென்மத்துல பிரிஞ்சிருவோமா? அதுக்கு இப்பவே பிளான் பண்றீங்களா? இன்னும் ஒரு பயம். அவங்க தேடுறது இந்த ஜென்மத்துக்கான காதல் மட்டும் இல்ல, ஒரு நிரந்தரமான எல்லையற்ற ஒரு இணைப்பு. இப்போ புலவிக்கே ஒரு ஐகானிக்கான உதாரணம்னு சொல்லலாம். ஒரு சின்ன நாடகம் மாதிரியே வள்ளுவர் இத சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஃபேமஸ். இந்த நாடகத்துல 4 சீன். சீன் 1 அவர் தும்முறாரு. சீன் 2 அவ 100 ஆண்டு வாழ்கன்னு வாழ்த்துறா. சீன் 3 வாழ்த்துன அடுத்த செகண்டே அழ ஆரம்பிச்சிடுறா. 4வது சீன்ல தான் கிளைமேக்ஸ். ஏன் அழுறேன்னு கேட்டா, இப்போ யார் உங்கள நினைச்சதால தும்மல் வந்துச்சுன்னு கேக்குறா. பாருங்க, ஒரு சிம்பிள் தும்மல் எப்படி ஒரு லாயல்டி டெஸ்டா மாறுதுன்னு. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த அந்த சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சப்பையா தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். அப்போ இந்த புலவியோட உண்மையான நோக்கம் என்ன? அது உறவை கெடுக்கிறதுக்கு இல்ல, அது ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ் டூல் மாதிரி. முதல்ல நம்ம பார்ட்னர் நம்மள கவனிக்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுது. அடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆறுதலான வார்த்தையை எதிர்பார்க்குது. அப்புறம் ஒரு அன்பான சமரசத்துக்கு வழிவகுக்குது. கடைசியா இது எல்லாத்துக்கும் மேல அந்த பிணைப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் நெருக்கமா மாத்துது. ஆக இந்த புலவிங்கிறது ஜெயிக்கிறதுக்கான ஒரு போட்டி கிடையாது. இதுல யாரு ஜெயிச்சான் யாரு தோத்தாங்கிற கணக்கே இல்ல. இந்த விளையாட்டுல கிடைக்கிற ஒரே பரிசு இன்னும் ஆழமான ஒரு அன்பு, ஒரு இணைப்பு மட்டும்தான். நம்ம உறவு எந்த சின்ன புயலையும் தாங்கும் அளவுக்கு வலுவா இருக்குன்னு நிரூபிக்கிற ஒரு அழகான சடங்கு இது. 2000 வருஷம் பழைய இந்த ஞானம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? ஈமோஜி, வாட்ஸ்அப் மெசேஜ்னு வேகமா ஓடுற இந்த உலகத்துல நம்மளும் நம்ம சண்டைகள்ல இந்த மாதிரி ஒரு கலைய கொண்டு வர முடியுமா? நம்ம சண்டைகளையும் அன்பை வெளிப்படுத்துற ஒரு வழியா மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க.